ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் டூயிங் சேஃப். இன்றைக்கி vlogல காவியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான ப்ரிப்ரேஷன் அண்ட் டெக்கரேஷன்ஸ் ஒர்க்லாம் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து டெக்கார். ஸோ என்ன தீம் போகலான்னு பிளான் பண்ணும்போது தியாக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன், எல்சா, யூனிகார்ன், ஷீ இஸ் ஆல் இன்டு மேஜிக்கல் வேர்ல்ட். ஸோ யூனிகார்ன் தீமில் போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நான் அமேசானில் யூனிகார்ன் தீமுக்கான பார்ட்டி சப்ளைஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். அமேசானில் வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குங்க. ஸோ எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அண்ட் எது ரொம்ப சூட் ஆகுன்றதை நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோன்லாம் இல்லாமல் ரீயூசபிளாக இருக்கிற ஐட்டம்ஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எஸ்பெஷலி இஃப் வி ஹாவ் கிட்ஸ் ஆன் சேம் ஜெண்டர்ன்னும் போது ரீயூசபிள் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பர்த்டேயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து கேக் டாப்பர் நான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூனிகார்ன் கேக் டாப்பர். அகெயின் இதுவும் ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ இல்லாமல் ரீயூசபிள் ஆன கேக் டாப்பர் இருந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ ஃபவுண்ட் த யஷில் டாப்பர் ரீயூசபிள் கோல்ட் ஹார்ன். இது ரொம்ப நல்லா இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது அண்ட் ரீயூசபிள். ஸோ ஐ ஆடட் திஸ் ஐட்டம் டு மை கார்ட். ஸோ கேக் டாப்பர் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேக் ட்ராப் வந்து அகெயின் யூனிகார்ன் தீம்லேயே செலக்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அது ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு லைக் ஒன்லி யூனிகார்ன் தீம் பார்ட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு என்ன ஐடியானா லைக் ஐ எம் கோயிங் டு சூஸ் சம்திங் இன் திஸ் உடன் பேட்டர்ன். அண்டு இந்த உடன் பேட்டர்ன் மாதிரி செலக்ட் பண்ணும் போது நம்ம மற்ற ஈவெண்ட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேக் ட்ராப்பாக, லைக் நாட் ஒன்லி ஃபார் பர்த்டேஸ். ஸோ திஸ் இஸ் குட். அண்ட் இந்த பேக்ட்ராப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதையும் நான் கார்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. அண்டு எனக்கு என்ன பிளானுன்னா இந்த பேக்ட்ராப் மேலே பேப்பர் ஃப்ளார்ஸ் ஓட்ட போகிறேன். ஸோ யூனிகார்ன் பேப்பர் ஃப்ளார்ஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் குட். இந்த மாதிரி நான் சில கூகுள் பேஜஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணியிருக்கேங்க யூனிகார்ன் தீம் பார்ட்டிஸ்க்கு எப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் ஐ ஃபைண்ட் திஸ் ஐட்டம் இஸ் வெரி குட். அமேசானில் வாங்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஸ் டிஐஒய். லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க, நாங்கள் 1 and 4 கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கார்ட்போர்ட்லேருந்து. அண்ட் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் சம் ஃப்ளார்ஸ், பேப்பர் ஃப்ளார்ஸ். இப்போ வந்து என்னோடய ஃப்ளார்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த 1 and 4 ஒட்ட போகிறோம். அண்டு இந்த 1 மேலே நான் எதுக்கு ஸ்ட்ரிங் போட்டிருக்கோன்னா, ஸ்ட்ரிங் கலர் ஏன் ஒட்டியிருக்கோன்னா லைக் சம்டைம்ஸ் நம்ம ஃப்ளார்ஸ் ஒட்டும் போது ஒரு கேப் தெரியும் இல்லையா, பட் இந்த ஸ்ட்ரிங் மூலிமா அந்த பிங்க் வந்து கவர் ஆகிடும். ஸோ தட் கேப் அவ்வளோவும் தெரியாது. அதுதான் அந்த ஐடியா. அண்ட் நவ் our 1 is ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இது மேலே ஃப்ளார்ஸ் ஒட்ட போகிறோம். இந்த லாக்டவுனில் தாங்க இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கற்றுட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தெர் இஸ் மோர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு டெக்கார் ஐட்டமை ஒரு ஷாப்பில் வாங்கி வைக்கிறதுக்கும் நம்மளே டிஐஒய் செஞ்சு வைக்கிறதுக்கும். டிஐஒய் பண்ணும் போது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வி ஃபீல் வெரி க்ளோஸ் டு அவர் ஆர்ட். மேபி இந்த கிராஃப்ட்லாம் மே நாட் லுக் பர்ஃபெக்ட், பட் த டைம் தட் வி ஸ்பெண்ட் டுகெதர் while doing such activity, the chit chats, ஒரு குவாலிட்டி ஃபேமிலி டைம், தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். இப்போது 1 வேலை முடிஞ்சிச்சுங்க. 1 is ரெடி. நெக்ஸ்ட் 4 பார்த்திங்கன்னா நிறைய ப்ளூ கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தியாக்கு ஃப்ரோசன், எல்சா ரொம்ப பிடிக்குன்றதுனால தியா இஸ் கோயிங் டு பி 4 years old this month. அண்டு இப்போது எங்களோட நம்பர் 4ம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 1 and 4 ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து போஸ்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் டார்கெட்டில் வாங்கினோங்க. இது வந்து 69 cents ஆக்சுவலி. டாலர் ட்ரீயோட கம்மி ப்ரைஸ். டாலர் ட்ரீயில் பார்த்திங்கன்னா ஈச் $1ன்ற மாதிரி இருக்கும். இந்த மோஸ்ட்லி இந்த டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டார்கெட், வால்மார்ட்டில் லெஸ் தென் $1 கிடைக்கும். லைக் இந்த ஃப்ளார்க்கு நான் பண்ண ஸ்ட்ரிங் பேப்பர் இருக்குது இல்லையா, அது வந்து 97 cents. அண்ட் இந்த சார்ட் வந்து 69 cents. ஸோ விச் இஸ் லெஸ் தென் $1. சம்டைம்ஸ் டாலர் ட்ரீலோட டார்கெட், வால்மார்ட்டில் வந்து டெக்கரேஷன் ஐட்டம் கொஞ்சம் கம்மி விலையிலையும் குவாலிட்டியாகவும் கிடைக்கும். அண்டு இந்த போஸ்டர் சார்ட் வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு சொதப்பினாலும் ஒருத்தர் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த சார்ட்டில் வந்து வரையறதுக்கு முன்னாடி நாங்கள் பென்சிலில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம். அண்ட் அதுக்கு மேலே வரைஞ்சிட்ருக்கோம். இந்த போஸ்டரில் காவியாவுக்கு பிடிச்சமான விஷயங்கள் அண்ட் அவளோட மைல்ஸ்டோன்லாம் எழுத போகிறோம்.
அண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆல்ரெடி ஒரு பேப்பரில் என்னென்ன எழுதணுன்றது நோட் பண்ணி வச்சாச்சு. ஸோ தட் ஈஸியாக நாங்கள் வந்து டேரெக்டாக இதில் எழுத வேண்டியது தான். இப்போது அமேசானில் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்துடுச்சுங்க. அண்டு இப்போது பலூன் ஆர்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காவியோட பர்த்டே வீக் டேயில் வர்றதுனால எங்களோட பிளான் என்னென்னா கேக் ஸ்மாஷ் அண்ட் ஈவினிங்கில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் அண்ட் இந்த வீக்கெண்ட் வந்து ஃபியூ ஃப்ரெண்ட்ஸோட ஃபார்மல் கேக் கட்டிங் அண்ட் டின்னர் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கேக் ஸ்மாஷ்க்கான டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெக்கரேஷன்லாம் செட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ண அந்த பேப்பர் ஃப்ளார். இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணதுன்னு காமிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ளார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிப்லாக்ல ஒரு ஃப்ளாருமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றத ஸ்டெப்ஸையும் ஒரு பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஐ தாட் ஆஃப் ஷோயிங் யூ எவ்வளோ ஈஸியாக அது பண்ணலான்னு. அண்டு இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த டிஐஒய் நம்மளே வீட்டிலே பண்ணலான்னு, விச் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் எட் க்யூட் டிஐஒய். ஸோ இந்த ஸ்ட்ரிங் பார்த்திங்களா க்ளூ ஸ்ட்ரிங் ஆக்சுவலி. ஸோ ஒரு டாட்டுமே இட்ஸ் ஆக்சுவலி அ க்ளூ. இந்த பேப்பர் ஃப்ளார்ஸில் நான் எப்படி செட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பெட்டல்ஸ்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு லைக் நெக்ஸ்ட் டைம் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் ஃப்ரம் அமேசான் நம்ம வீட்டிலே பண்ணலான்னு. ஜஸ்ட் வெரி சிம்பிள்ங்க. சார்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி தேவையான சைஸஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம பெட்டல்ஸ் கட் பண்ணிட்டா நம்மளே இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணலாம். அண்டு இது வந்து பர்த்டே டெக்காராகவும் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் பர்த்டேலாம் முடிச்சுட்டு பிறகு கிட்ஸ் ரூமை டெக்கார் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல் டெக்கரேஷன் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னோடய பெட்டல்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரவுண்ட் ஷேப் பேப்பருக்குள்ளே அதில் வந்து நான் ஃப்ளார் மாதிரி செட் பண்ண போகிறேன். ஈச் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒட்டணும். ஸோ தட் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளார் ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து பர்த்டே கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ கேக் பண்ணும்போது மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெஷர்மெண்ட்டில் எதனா ராங் இருந்தால் பர்ஃபெக்ட் கேக் வராது. அண்டு நான் நிறைய சொதப்பியிருக்கேங்க கேக்கில். ஈவன் டுடே வென் ஐ எம் மேக்கிங் கேக் ஈவன் த பேஸ் மட்டும்தான் கரெக்டாக வந்தது. அண்டு டியூ டு டைம் என்னால் பர்ஃபெக்ட் லுக்கிங் கேக்கை என்னால் வர வைக்க முடியல. பட் ஐ மேட் ஷுர் த கேக் தட் ஐ எம் மேக்கிங் இஸ் ஹெல்த்தி. ஸோ கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணலை. எனக்கு கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐ நீட் பிங்க் அண்ட் பர்பிள். ஸோ பிங்க் வந்து ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணியும் பர்பிள் வந்து ப்ளூபெரி யூஸ் பண்ணியும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஃபுட் கலர் வந்து ரொம்ப பிரைட்டான பிங்க் அண்ட் பர்பிள் கொடுக்கல. பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் கிவிங் மை லிட்டில் ஒன் த ஹெல்த்தி கேக் ஆஸ் பாசிபிள். ஸோ இப்போ வந்து என்னோடய கேக் வந்து 3 லேயர்ஸை நான் பிரிக்க போகிறேன். ஸோ ஈச் லேயரில் வைப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இந்த வைப்பிங் க்ரீம் கொடுக்கணும். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் நான் வந்து ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணி பிங்க் கலரும் அண்ட் ப்ளூபெரி யூஸ் பண்ணி பர்பிள் ஷேடும் வர வைக்க போகிறேன். அண்டு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு லைட்டாக சுகர் ஆட் பண்ணி ஒரு குட்டி கிளேஸ் மாதிரி இதில் க்ரியேட் பண்ண போகிறேன். பட் எனக்கு வந்து இது பர்ஃபெக்டான பிங்க் எனக்கு கிடைக்கல இந்த டைம். ஐ வில் ஷோ யூ. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரையிங். அண்ட் ப்ளூபெரியை ஜஸ்ட் பீட் பண்ணிவிட்டு லைட்டான பர்பிள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சாம்பிள் எடுத்து என்ன மாதிரி ஷேட் வருதுன்னு. ஐ எம் ஓகே வித் திஸ் லைட் பர்பிள் அண்ட் பிங்க் கலருங்க. இப்போது என்னோடய பைப்பிங்க்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் டைப் பண்ணிகிட்ருக்கேன். I know this is not a very very beautiful perfect looking cake, but still it is a very healthy cake for my little one's cake smash. In next vlog birthday celebrations பார்க்கலாம். Till then take care. Bye bye.